ஏய் பிரீத்தி, 2 தோசை சுடுற சாப்பிட்டு போயேண்டி. இப்படி டெய்லி சாப்பிடாம போனா உடம்பு என்னடி ஆவறது? வேண்டாம்மா, நான் வெளில பாத்துக்கிறேன். ஏன் இன்னைக்கு உன் ஃப்ரெண்டு வரான்னு சொன்னியே, டின்னர் எப்படி? எல்லாருக்கும் சேர்த்து நானே பார்சல் எடுத்துட்டு வந்துடுறேம்மா. ஹாய் பிரீத்தி. நீ நடந்து சரியில்லை, நம்ம கிளம்பலாம். ஏன், என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? எதுக்கு என்ன அவசரமா கூப்பிட்ட? அங்க பார், ஒரு பொறுக்கி ஒரு வாரமா ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்றாப்பா. யார் அவனுங்க? கொஞ்சம் இரு, நான் என்ன எதுவும் பார்த்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவன் தான் உன்னை பார்த்துட்டான்ல, பிரச்சனை எதுவும் வேண்டாம், நம்ம கிளம்புவோம் வா. என்ன அவசரம்? இப்போ நம்ம அர்ஜென்ட்டாக எங்கே போகிறோம்? லேட்டாக வந்தா நீ கோச்சு பண்ணிட்டு காலை டிஃபன் கூட சாப்பிடலப்பா. நம்ம ரெஸ்டாரண்ட் போவோம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், அப்படியே லஞ்சுக்கு எங்கே போகிறதுன்னு டிசைட் பண்ணலாம். வண்டி எடுத்து போகலாம். அடி பாவி, இதுக்கு தான் எப்படி பிறந்தியா? அது போறாங்க, சீக்கிரம் போ. இந்த ரெஸ்டாரண்ட் தான், வா போகலாம். சார் என்னெல்லாம் இருக்கு? சிக்கன் ஃப்ரை, ப்ரான் ஃப்ரை, சிக்கன் நூடுல்ஸ், வெஜ் நூடுல்ஸ், லாலிபாப், சில்லி சிக்கன். அவ்வளோதானா? சரி, எல்லாத்துலயும் 2 செட்டு கொண்டு வாங்க. மேடம் 2 செட்டா? ஐயோ பிரீத்தி, எனக்கு அவ்வளோலாம் வேணாம். இன்ஃபேக்ட் நான் காலையிலே சாப்பிட்டு வந்துட்டேன். எனக்கு ஒரு காஃபி மட்டும் போதும். சரி, ஒரு செட் இங்கே கொண்டு வாங்க, இன்னொரு செட் பார்சல் பண்ணிடுங்க. பார்சலா? அம்மாக்கு சில்லி சிக்கன் ரொம்ப பிடிக்கும்பா, அதான் பார்சல் பண்ண சொல்லிட்டேன். அடடா, விவரம் தெரியாமல் மாட்டிக்கிட்டோமே. பிக்கப் பண்ணி 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ளே 5000 காலி பண்ணிட்டாலே. இவளோட சுற்றணும்னா பிச்சை கன்ஃபார்ம் தான். என்ன பண்ணலாம்? எப்படியாச்சும் விட்டு வந்து எஸ் ஆகணுமே. ப்ளீஸ் சார். மச்சான் உன்ட்ட எவ்வளோ இருக்கு? என்கிட்ட 20 ரூபா இருக்கு. ஓகே, என்கிட்ட ஒரு 5 ரூபா இருக்கு. 25 ரூபாய்க்கு என்ன இருக்கு? ஒரு காஃபி 20 ரூபா சார். ஒரு காஃபியை 1/2 கொண்டு வாங்க. அப்படி இல்லை, வரா சார். ஓ அப்படியா? மச்சான் நீ முனையில் இருக்க டீ கடையில் வெயிட் பண்ணு, நான் உனக்கு மிஸ் கால் பண்ணுறேன். நீங்கள் ஒரு காஃபியை கொண்டு வந்துடுங்க. சே, தலை எழுத்துறா. மச்சான் காசு கொடுத்துருப்படா. மச்சான் காசு கொடுத்துருப்படா. மச்சான் பாத்தியா பிரீத்தி, அவனுங்க இங்கேயே வந்துட்டானுங்க. நான் அப்பயே சொன்னேன்ல அவனுங்களை பிறந்திருக்கணும்ட்டு. விக்கி, இது ரெஸ்டாரண்ட், இங்க சாப்பிட வந்திருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல. கமான் பிரீத்தி, இந்த ரெஸ்டாரண்ட்ல யாருமே இல்லை, இப்போ நம்ம மட்டும்தான் இருக்கோம். நம்ம சாப்பிட டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல, அதான் சொல்றேன். உனக்கும் உன் கவலை. சரி நீ வெயிட் பண்ணு, நான் அவட வெளில போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டு வரேன். வாடா. சொல்லுங்க. 1 வாரமா ஃபாலோ பண்றேன். சாரி ஜி. என்ன சாரி? அதான் என் ஆளுன்னு தெரியல, அப்புறம் ஏன்டா ஃபாலோ பண்றீங்க? ஜி உங்க ஆளெல்லாம் ஃபாலோ பண்ணல ஜி. அப்புறம் வேற யாரடா ஃபாலோ பண்றீங்க? உங்களை தான் ஜி ஃபாலோ பண்றோம். என்னடா அசிங்கமா பேசுற? என்ன ஏன்டா ஃபாலோ பண்றீங்க? ஒன்றும் இல்லை ஜி, எனக்கு 6 மாசமா தெரியும் ஜி. சும்மா அந்த வேலை அசால்ட்டா ஃபிகரை செட் பண்றவங்க திறமை எங்களுக்குள்ள ஒரு ஃபயரை கொடுத்தது ஜி. அந்த ஃபயரோட நாங்கள் சுத்தாத தெருவில் போகாத கோயில் குளம் இல்லை. கடைசியில் எங்களுக்கு எந்த ஃபிகரும் செட் ஆகலை. கிடைச்சதெல்லாம் அவமானமும் யூடிசி கேஸ் தான் ஜி. இதெல்லாம் உங்க பிரச்சனை, அதுக்கு நான் என்னடா பண்ணுவோம்? என்ன ஜி இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்க? 20 வருஷத்துக்கு முன்னாடி
பிறக்கிற குழந்தை ஆனா பொண்ணான்னு பாக்குற மிஷினை கொண்டு வந்தானுங்க. அதுல பாதிக்கப்பட்டது பொம்பளை பிள்ளைங்க மட்டும் இல்ல ஜி, எங்களை மாதிரி ஆம்பளை பசங்களும் தான். தெருவுக்கு 25 பசங்க இருக்கானுங்க, ஆனா பொண்ணுங்க 7-8 கூட தேரல. அதுல ஐடி பசங்க நீங்க கரெக்ட் பண்ணது போக இருக்கிற 1-2 MBA MCA படிச்சுட்டு இங்கிலீஷ்லயே காரி துப்புதுங்க. நாங்களும் மனுஷங்க தானே ஜி, எங்க போவோம்? எங்களுக்கும் ஆசை பாசம் இருக்காதா? என்னடா மெசேஜ் சொல்றீங்க? இதெல்லாம் சோஷியல் ப்ராப்ளம், இதுக்கு நானடா பண்ண முடியும்? ஜி இப்ப இருக்கிற ஃபிகரை எப்படியும் 1 மாசத்துல கழட்டி விட்டுருவீங்க. அந்த சான்ஸை எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம்ல, நாங்களும் பழச்சு போடல ஜி. இதோ பாருங்க, ஃபிகர் செட் பண்றதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கும் அவ்வளோ ஈஸி இல்லை. ஐடி ஃபீல்டு வந்துட்டாலே ஃபிகரோட தான் போகணும், ஃபிகரோட தான் வரணும்னு தான் விதி. எவ்வளோ செலவாகுது தெரியுமா? கிரெடிட் கார்டு, சம்பளம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுல 10 வட்டிக்கு வாங்கி தான் நானே செலவு பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு சமாளிக்க முடியாம ஊர் பக்கம் போய் ஏதாச்சும் விவசாயம் பண்ணி புடைச்சிக்கலாம் இருக்கேன். இதுல அதெல்லாம் சொல்லாங்க ஜி, உங்களை நம்பிதான் நாங்க வந்திருக்கோம். ஓகே, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. அதோட இந்த பொண்ணுக்கு நானும் ஒரு 5000 கிட்ட செலவு பண்ணிட்டேன். அதை என்ன பண்றது? அதை வேணா நாங்க கொடுத்துறோமே ஜி. ஆனா நீங்க கொஞ்சம் ஹெல்ப்பும் பண்ணணும் ஜி. ஹெல்ப்பா? அப்ப அதுக்கு இன்னும் கொஞ்சம் தனியா செலவும் பரவாயில்லையா? இந்த விட்டு கொடுக்கறது, ஹெல்ப் பண்றது, மொத்த பேக்கேஜா 10,000 கொடுத்துறோம் ஜி. அப்படின்றீங்க? ஓகே, டீல். சரி, பணத்தை எப்போ எப்படி கொடுப்ப ஜி? இப்போதைக்கு என் ஃப்ரெண்டு வண்டி RC புக் வச்சுங்க. ஃபிகர் கரெக்டானதும் அமௌண்ட்டை கொடுத்துட்டு புக்கை வாங்கிக்கிறேன் ஜி. ஓகே, நீ நான் சொல்ற மாதிரி செய். இதான் பிளான். தேங்க்யூ. ஓகே மேடம். ஹேய் விக்கி, என்னாச்சு உனக்கு? ஏன்? சொல்றேன் இரு. உட்கார் சம்மு. பிரீத்தி, இவன் என் கிளாஸ்மேட், பேர் சம்மு. எங்க கேங்லயே இவன் ஒருத்தன் தான் ராயல். இவன் டைம் பாஸே எங்களுக்கு செலவு பண்றதுதான். நாங்கெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டோம். அவன் மட்டும் ஏதோ ரிசர்ச்னு இறங்கிட்டான். அதனாலதான் எனக்கு அடையாளம் கூட தெரியல. என்ன மச்சான்? சாரிங்க, நீங்க ஃப்ரெண்டோட ஆள்னு தெரியாம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். சாரி. பரவாயில்லைங்க, நான் கூட நீங்க யாருன்னு தெரியாம காரி எல்லாம் துப்பிட்டேன். இனி நீங்க விக்கிக்கு எப்படி ஃப்ரெண்டோ அதே மாதிரி தான் எனக்கும். ஆமா, ரிசர்ச் ஏதோ பண்றீங்களாமே, செலவுலாம் அதிகமாகுமே, எப்படி மேனேஜ் பண்றீங்க? ஃபுட்டு டேஸ்ட் மீட்டர்னு ஒன்று டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அதை வச்சு ஃபுட்டெல்லாம் என்ன டேஸ்ட்ல இருக்கு, என்ன டிகிரில இருக்குன்னு செக் பண்ணலாம். இப்போதைக்கு சில ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, ஸ்டார் ஹோட்டலா? வாவ்! உங்க ரிசர்ச்க்கு எந்த ஹெல்ப்னாலும் எந்த ஹோட்டல்னாலும் சொல்லுங்க, உடனே நான் வரேன். மோஸ்ட்லி ஃபுட்டெல்லாம் பார்சல்ல வந்துடும். அதை லேப்ல வச்சு தான் டேஸ்ட் பண்ணுவேன். பார்சலா? அப்போ பிரீத்தி உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ச்சே, இப்படி பண்ணிட்டானே. அவனை நான் எவ்வளவு நம்புறேன் தெரியுமா? இப்பெல்லாம் பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை பிரீத்தி. செல்வா மட்டும் அந்த போட்டோஸ் எல்லாம் அனுப்பலன்னா நினைக்கவே மனசை விட்டுறாதீங்க பிரீத்தி, நான் இருக்கேன் உங்களுக்கு. இந்த பார்சல்ல சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் சில்லி சிக்கன் இருக்கு. இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க இதயத்துல எனக்கும் இடம் இருக்குன்னு அர்த்தம். இல்லைனா நான் இதை லேபுக்கே எடுத்துட்டு போயிடுறேன். ப்ளீஸ் யோசிச்சு முடிவெடுங்க. நீங்க மட்டும் இல்லைன்னா என் லைஃபே ஸ்பாயில் ஆயிருக்கும். எனக்கு ஹெல்ப் பண்ண உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் பார்சல் எடுத்துக்கிறேன். தேங்க்ஸ் பிரீத்தி, என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு. இட்ஸ் ஓகே சம்மு, இதுல என்ன இருக்கு? நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, அவனை நம்பி நான் லஞ்ச் கூட எடுக்காம வந்துட்டேன். நல்ல வேளை நீங்க வந்தீங்க. மூங்கில்கான ரெஸ்டாரண்ட் போலாமா? என்ன சமோ, கடைசியில் எப்படி பண்ணிட்டீங்க? பிரீத்தியை டக்குன்னு ஃப்ரெண்டு கை மாற்றி விட்டீங்க. ஆமாஞ்சி, கொஞ்சம் ஃபைனான்ஸ் டைட்டு,
கட்டுப்படி ஆகல, அதான் மாத்தி விட்டேன். எல்லாம் நீங்க இருக்கிற தைரியம் தான் ஜி. பரவாயில்ல, இந்த மேட்டரில் கொடுக்கல் வாங்கினா சகஜம் தான். அப்புறம் அமௌண்ட் கொண்டு வந்துருக்கீங்களா? நான் ஆர்சி புக் கொண்டு வந்திருக்கேன். ஆர்சி புக் உங்கள்கிட்ட இருக்கு ஜி, அமௌண்ட்டை மட்டும் வாங்கிக்கிங்க. ஆர்சி புக் என்கிட்ட இருக்கு. ஓ யூ மீன் நெக்ஸ்ட் ஜி பேரு வினோதா. நம்ம பட்ஜெட்டுக்கு ஒத்து வர மாதிரி இருக்கு. ஒரு 20 டேஸில் முடிச்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். February 14th வருது இல்லையா, சீசன் டைம், அதான். சொல்லிட்டீங்களே, அமௌண்ட்டை மட்டும் ரெடி பண்ணுங்க, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஜி. ஓகே, பார்க்கலாம். மீட் மிஸ்டர் பாலா, என்னோட கிளாஸ்மேட். எங்கள் கேங்லேயே இவன் தான் ரொம்ப ரிச். நாங்களாம் டிகிரி முடிச்சுட்டு வேலை ஆகுதுன்னு இங்கேயே செட்டில் ஆகிட்டோம். ஆனால் இவன் பிஸ்னஸ் ஆகுதுன்னு எங்கேயோ போயிட்டான். ஹாய் பாலா. ஹாய் பிரீத்தி. அப்புறம் என்ன சாப்பிடலாம்?